கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளியிலே உங்களை யாவரையும் காண்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன், சந்தோஷம் அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமைய ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாளில் கூட நம்ம எந்த மனப்பான்மையோடு கூட ஊழியம் செய்கிறோம். இன்றைக்கி அநேகர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களில், சபைகளில், எல்லா இடங்களிலும் ஊழியம் செய்கிறோம். நம்ம ஊழியம் செய்கிறது சில எதிர்பார்ப்புகளோடு கூட செய்யக்கூடியதான காரியமாக இருக்கிறது. நம்ம என்ன பண்ணணும், முழு மனதோடு நம்ம ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியோடு கூட கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதின நிருபத்தில் 3வது அதிகாரத்தில் 24வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்க. நம்ம மனுஷருக்கென்று எதை செய்யணும், ஏதோ ஒரு காரியங்களை செய்கிறோம், உதவி செய்கிறோம், ஊழியம் வேலை செய்கிறோம், அநேக பணிவிடைகளை செய்கிறோம், உதவி செய்கிறோம், எல்லாத்தையும் பண்ணுறோம். ஆனால் அதை எப்படி, என்ன ஆட்டிடியூடில் நம்ம செய்கிறோம் என்பதை பார்க்க வேண்டும். நம்முடைய மனப்பான்மை எப்படி இருக்கிறது, தேவன் இதில் பிரியப்படுவாரா என்று நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். பல நேரங்களில் நம்ம தவறிவிடக்கூடியவர்களாக இருக்கிறோம். நமக்கு ஒரு தற்பெருமை இருக்கிறது, நான் எல்லாத்தையும் செஞ்சிருவேன், எனக்கு எல்லாம் முடியும், நான் இதை செய்கிறதுக்கு எனக்கு நல்ல ஒரு திறமை இருக்கிறது, நல்ல ஒரு சாமர்த்தியம் இருக்கிறது என்றெல்லாம் நினைத்து கொண்டு இருக்கணும். ஆனால் நம்ம எப்படி செய்யணும் என்பதை பவுல் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். நம்ம பல நேரங்களில் நம்ம செய்ய விரும்பாத காரியத்தையும் செய்ய விரும்பாமலேயே கடத்தி சென்று விடுவோம். அப்படிப்பட்ட நேரங்களில் கூட கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறதான சில வேலைகளை நாம் எப்படி செய்ய வேண்டும், பணிகளை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறார். நீங்கள் எதை செய்தாலும், எந்த ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியமாக இருந்தாலும், எந்த ஒரு ஊழியத்தை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு பார்க்கிறார்கள் என்று செய்யாதீங்க. மனுஷர்கள் நம்மை அப்ரிஷியேட் பண்ண வேண்டும் என்பதற்காக செய்யணும். நம்முடைய சபையில் நம்முடைய பாஸ்டர் நம்மளை மெச்சிக்கொள்ள வேண்டும், நம்முடைய தலைவர்கள் நம்மை மெச்சிக்கொள்ள வேண்டும், நான் இந்த செய்கிற காரியத்தினால எனக்கு நல்ல பேர் வர வேண்டும் நினைக்கக்கூடாது. நீங்கள் எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்க. எந்த ஒரு ஊழியத்தை செய்தாலும், எந்த ஒரு வேலையை செய்தாலும், நீங்கள் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்க. நீங்கள் மனப்பூர்வமாய் செய்கின்ற வேளையில் அதை கர்த்தர் பார்க்கிறவராயிருக்கிறார். ஒருவேளை மனுஷர்கள் அதை சரியாக பார்க்க முடியாமல் போய்விடலாம், ஆனால் கர்த்தர் அதை பார்க்கிறார். அதை பார்த்து உங்களுக்கு எல்லா பலன்களையும், ரிவார்டையும் அவர் உங்களுக்கு கொடுக்க. மனிதர்கள் ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை. பாஸ்டர் நம்ம மெச்சிக்கொள்ள வேண்டும் நினைக்கக்கூடாது. ஆனால் அதற்கு பதிலாக கர்த்தர் உங்களுக்கு வேண்டிய நல்ல ரிவார்டையும் நல்ல பெயரையும் தருவார். அதை நாம் பெற்றுக்கொள்ள ஆயத்தப்படுவோமா? நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் என்ன ஒரு சிறிய காரியமாக இருந்தாலும் பெரிய காரியம் இருந்தாலும், எந்த ஒரு ஊழியமாக இருந்தாலும், சபைக்கடுத்த ஊழியமாக இருந்தாலும், அதை மனுஷர்கள் பார்க்கிறார்களே என்பதற்காக அல்ல, மனுஷருக்கென்று செய்யாதபடிக்கு உமக்கென்று கர்த்தருக்கென்று செய்யத்தக்கதான ஒரு நல்ல மனப்பான்மையை, ஆட்டிடியூடை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துருங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் எல்லா காரியத்தையும் செய்வோம்.